அனைத்து சகோதரன் சகோதரிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ரமலான் மாதத்தின் குர்ஆன் ஓதுவதின் மகத்துவம். ரமலான் என்பது ஒரு சாதாரண மாதம் அல்ல, அது குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான், ரமலான் மாதம் அதில் மனிதர்களுக்கான வழிகாட்டியாகவும் தெளிவான ஆதாரங்களாகவும் அருளப்பட்டது. சூரா அல் பக்ரா 2வது 185வது ஆயத்தில் பாருங்கள். இதுவே ரமலானின் உண்மையான அடையாளம். குர்ஆனுடன் இணையும் மாதம். இதில் மொத்தம் 5 இருக்கிறது. அதில் 1, குர்ஆன் ஓதுவதின் நன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் குர்ஆனிலிருந்து ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு ஒரு நன்மை, அந்த ஒரு நன்மை அப்படியே 10 மடங்காக அதிகரிக்கும். அலிஃப் லாம் மீன் கூட 30 நன்மைகள் என்றால், அப்படியானால் ரமலானில் நாம் ஓதினால் அதன் பலன் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். 2, ரமலான் குர்ஆனின் மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குர்ஆனை முழுவதும் மறுபரிசீலனை செய்தார்கள். இது என்ன சொல்கிறது என்றால், ரமலான் என்பது குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டிய மாதமாகும். 3, குர்ஆன் நம் வாழ்க்கையின் ஒளி. அல்லாஹ் கூறுகிறான், இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு தெளிவான விளக்கமும் வழிகாட்டியாகவும் ஆகும். இன்று உலகம் குழப்பத்தில் உள்ளது. மன அழுத்தம், துயரம், பயம். இதுக்கு தீர்வு என்ன? இதுக்கு ஒரே ஒரு தீர்வு, குர்ஆன் மட்டுமே. குர்ஆன் ஓதுபவன் அமைதியை பெறுவான். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வின் நினைவால் இதயங்கள் அமைதியடைகின்றன. மறுபடியும் சொல்கிறேன், அல்லாஹ்வின் நினைவால் இதயங்கள் அமைதியடைகின்றன. 4, குர்ஆன் நியத் தினத்தில் பரிந்துரையாளர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை ஓதுங்கள், அது நியாத் தினத்தில் ஓதுவோருக்காக பரிந்துரையிடும். நாளை நமக்கு செல்வம் உதவாது, நண்பர்கள் உதவ மாட்டார்கள், குர்ஆன் மட்டும் நமக்காக பேசக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய தீர்மானம் 5. நம்முடைய தீர்மானம். அன்பானவர்களே, இந்த ரமலானில் நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். தினமும் குறைந்த ஒரு பக்கமாச்சும் குர்ஆனை ஓதுவோம், அது அர்த்தத்தை புரிந்து கொள்வோம், அதன்படி வாழ்க்கையை மாற்றுவோம். குர்ஆன் புத்தகம் அலுமாரியில் இருக்க வேண்டிய புத்தகம் அல்ல, அது நம் இதயத்தில் இருக்க வேண்டிய ஒளி. ரமலான் விரைவாக கடந்து போகும். இந்த மாதத்தில் நாம் குர்ஆனுடன் நெருக்கமாக இருந்தால் அல்லாஹ் நம்மை உயர்த்துவான். அல்லாஹ் நம்மை குர்ஆன் ஓதுபவர்களாகவும் புரிந்து கொள்பவர்களாகவும் அதன்படி செல்பவர்களாகவும் ஆக்குவானாக. இன்னும் குர்ஆன் ஓத தெரியாதவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் ஓத தெரிந்தவர்களாக ஆக்குவானாக. வாக்குரு தோபான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.